ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி தர போகிறேன். நம்ம முதல்ல உங்களோட ரூபிக்ஸ் கியூப் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கோங்க. ஸ்க்ராம்பிள் பண்ணக்கப்புறமா நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ரூபிக்ஸ் கியூப் நான் முதல்ல நீங்கள் அதோட பார்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பார்ட்ஸ் ஆஃப் ரூபிக்ஸ் கியூப் இதுதான் மிடில் பீஸ், இதுதான் எட்ஜ் பீசஸ். அதுக்கப்புறமா கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கார்னர் பீசஸ். இதுதான் கார்னர் பீசஸ், இல்லை எட்ஜ் பீசஸ், இல்லை மிடில் பீசஸ். இதுதான் சென்டர் பீஸ். ஸோ நீங்கள் நல்ல மனப்பாடமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல நம்ம ஒயிட் எட்ஜ் பீசஸில், தட் இஸ் எட்ஜ் பீசஸில் எதெல்லாம் ஒயிட் இருக்கும். இப்போ இதில் ஒயிட் இருக்குது, இது ரெண்டுத்துலேயும் ஒயிட் இருக்குது. அதுக்காக இதில் ஒயிட் இருக்குது, ஆனால் இருந்தாலுமே இது கார்னர் பீஸ். ஸோ இது எட்ஜ் பீசஸ் இல்லை. ஸோ இது கவுண்டர் இல்லை, இது ஒரு எட்ஜ் பீஸ். ஸோ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த 4 எட்ஜ் பீசஸை நம்ம ஒரு இந்த இடத்துல நம்ம அசம்பிள் பண்ணோம் எல்லோ சைடில். இப்போ நம்ம இதை எப்படி இங்கே கொண்டு வரணும்னா, நம்ம இது கொஞ்சம் சைடாக கொண்டு போயிட்டு அதுக்காக மால் கொண்டு போகணும். திருப்பி சொல்கிறேன், சைடாக கொண்டு போயிட்டு மால் கொண்டு போகணும். அதுக்கப்புறமா இது நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாம். இங்கே இதை நம்ம கொண்டு போனால் அதுக்கப்புறமா இது டிஸ்டர்ப் ஆகிடும். லைக் இப்போ நம்ம கொண்டு போனால் இது சைடாக போயிடுது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு இதை இந்த ஒயிட் சைடை எல்லோ சைடை நம்ம மூவ் பண்ணிட்டு அதுக்கு இந்த எட்ஜுக்கு மாலை கொண்டு போகணும். அதுக்காக லாஸ்ட் எட்ஜ் பீஸ் இங்கே இருக்குது, அதை நம்ம சைடாக கொண்டு போனதுக்கப்புறமா மாலை கொண்டு போனால் டிஸ்டர்ப் ஆகிடும். அதனால நம்ம எல்லோ சைடை மூவ் பண்ணக்கப்புறமா இது மாலை கொண்டு போகணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டேசி மாதிரி பேட்டர்ன். டேசி ஒரு ஃப்ளவரு, அது ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும். சென்டரில் எல்லோவாக இருக்கும், அது பெட்டல்ஸ்லாம் ஒயிட் கலரில் இருக்கும். டேசி பேட்டர்ன் கூப்பிடுவாங்க. பிகினர் மெத்தடில் நம்ம டேசி பேட்டர்ன் வச்சு தான் ஒயிட் கிராஸை சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இது 2 கலருமே மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். லைக் இப்போது மூவ் பண்ணக்கப்புறமா இது மேட்ச் ஆயிடுச்சா, மேட்ச் பண்ணக்கப்புறமா நம்ம இது கீழே கொண்டு போயிடணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் ஒயிட் கிராஸில் ரெடி, இன்னும் 3 பீஸ் இருக்குது. இந்த ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, இது மேட்ச் ஆயிடுச்சா. ஸோ நம்ம இது கொண்டு போயிடணும் கீழே. அதுக்கப்புறமா இந்த ரெட்டு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ நம்ம சைடாக கொண்டு போனதுக்கப்புறமா ரெட்டை மேட்ச் பண்ணக்கப்புறமா கீழே கொண்டு போகணும். மேட்ச் பண்ணக்கப்புறமா கீழே கொண்டு போகணும். மேட்ச் பண்ணாமல் கீழே கொண்டு போனால் க்யூபை சால்வ் பண்ண முடியாது. ஆக இது ஆல்ரெடி மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நம்ம இது கீழே கொண்டு போயிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கிராஸ் சரி. இதுக்கப்புறமா நீங்கள் கார்னர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்க. ஒயிட் கார்னர்ஸை சால்வ் பண்ணி நம்ம மொத்த ஒயிட் சைடுமே நம்ம சால்வ் பண்ண போதும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் இருக்குது, இந்த ஒயிட் கார்னர் பீஸ், இந்த கார்னர் பீஸில் ஒயிட் இருக்குது, இந்த கார்னர் பீஸில் ஒயிட் இருக்குது, இந்த கார்னர் பீஸில் ஒயிட் இருக்குது. ஆக இந்த கார்னர் பீஸில் ஒயிட் இருக்குது. இது நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா, இது நம்ம ஆல்காரிதம்ஸில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் இப்போ சொல்கிற கொஞ்சம் நேரத்தில் இதை நம்ம இங்கே கொண்டு போகிறதுக்கு, ஏன்னா நீங்கள் இன்னும் செக் பண்ணிக்கணும். அதாவது இந்த க்ரீன் அண்ட் இந்த ஆரஞ்ச், க்ரீன் ஆரஞ்ச் ஒயிட்டில் இருக்குது. இந்த கார்னர் பீஸில் க்ரீன் ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் இருக்குது. இது ஒயிட் கீழே தெரிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம சால்வ் பண்ணோம். அதுக்கு நம்ம ரைட் அல்காரிதம் பண்ணோம். இதுதான் ரைட் அல்காரிதம், ரைட் அப், ரைட் ப்ரைம், அப் ப்ரைம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சால்வ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் கார்னர் பீஸ் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாற்றிருக்கு கீழே. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாலை கொண்டு வரதுக்கு 1 டைம் ரைட் அல்காரிதம் பண்ணால் போதும். ரைட் அப், ரைட் ப்ரைம், அப் ப்ரைம். இது மாலை வந்ததுக்கப்புறமா நம்ம இது கரெக்டாக மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம ரெட், க்ரீன் அண்ட் ஒயிட்டான எதுக்கு கொண்டு போகணும், தட் இஸ் இங்கே. ஏன்னா இங்கேயும் ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட் இருக்குது. இதுக்கு நம்ம சால்வ் பண்ணோன்னா ரைட் அல்காரிதம் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 1 டைம் பண்ணால் போதாது, ஏன்னா இது கரெக்டாக சால்வ் ஆகலை. ஒயிட் கீழே ஃபேஸ் ஆன மாதிரி தெரியணும். ஸோ நீங்கள் திருப்பி பண்ணணும், சால்வ் ஆகிற அளவுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3 டைம்ஸ் பண்ணக்கப்புறமா சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை சால்வ் பண்ணலாம். இது வெளில கொண்டு போகிறதுக்கு 1 டைம் ரைட் அல்காரிதம் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இதை நம்ம கீழே கொண்டு போகிறதுக்கு நம்ம ரைட் அல்காரிதம் சால்வ் பண்ணுறதுக்கு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம்லேயும் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கார்னர் பீஸை கண்டுபிடிக்கல, அது இங்கே இருக்குது. இதை நம்ம ரைட் அல்காரிதம் ஃபாலோ பண்ண முடியாது, ஏன்னா இது நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. தட் இஸ் இந்த ஒயிட் நம்மளை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இதை லெஃப்ட் சைடு, இந்த ஒயிட்டை லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி கொண்டு போயிட்டு நீங்கள்
இன்னொன்று அல்காரிதம் இன்னொன்று அல்காரிதம் கற்றுக்கணும். போன இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ண அல்காரிதம் பேர் ரைட் அல்காரிதம். இந்த அல்காரிதம் பேர் லெஃப்ட் அல்காரிதம். இந்த லெஃப்ட் அல்காரிதம் எப்படி பண்ணோன்னா லெஃப்ட் ப்ரைம் அப் ப்ரைம் லெஃப்ட் அப். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒயிட் சைடுமே வந்து சால்வ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொன்று பார்த்துக்கணும். இங்கே வந்து ஒரே கலர் இருக்கணும், இங்கே ஒரே கலர், இங்கே ஒரே கலர், இங்கே ஒரே கலர். இது மட்டும் செக் பண்ணிக்கணும் ஜஸ்ட் இன் கேஸ். ஏன்னா நீங்கள் மேபி வந்து தப்பான இடத்துல போட்டிங்கன்னா அதுக்கு சால்வ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம 2 கலருக்கு நடுவில் இருக்கிற ஹெச்பிசிஸை சால்வ் பண்ணலாம். இப்போது இந்த நம்ம வந்து இந்த ஹெச்பிசி இங்கே இருக்குன்னா நம்ம வந்து இதுக்கு இங்கே கொண்டு வந்துட்டோன்னா இது ரெண்டுமே மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆனதுக்கப்புறமா இந்த க்ரீன் பீஸை வந்து க்ரீன் சைடுக்கு கொண்டு போகாமல் நீங்கள் வந்து க்ரீனோட ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா ரைட் அல்காரிதம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு தான் நீங்கள் வந்து எதுக்கு ரைட் அல்காரிதம் பண்ணணும்னா நீங்கள் இந்த பீஸை வந்து க்ரீனோட ஆப்போசிட் சைடுனா லெஃப்ட் சைடு தானே. ஏன்னா ப்ளூ சைடு தான் வந்து எப்போவுமே க்ரீனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து லெஃப்ட் சைடு தட் இஸ் லெஃப்ட் சைடு வந்து மூவ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ரைட் அல்காரிதம் பண்ணணும். இப்போ நீங்கள் பண்ணக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க நீங்கள் ஒரு ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இப்படி மூவ் பண்ணிவிட்டு லெஃப்ட் அல்காரிதம் பண்ணிட்டோன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது சால்வ்டு, அதுக்கு இதுவும் சால்வ்டு. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மற்ற எட்ஜஸில் சால்வ் பண்ணணும். இதோ இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம க்ரீன் சைடுக்கு கொண்டு போகாமல் க்ரீனோட ஆப்போசிட் சைடு தட் இஸ் ப்ளூக்கு கொண்டு போனதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து ரைட் சைடு கொண்டு போனதுனால லெஃப்ட் அல்காரிதம் பண்ணோம். லெஃப்ட் ப்ரைம் அப் ப்ரைம் லெஃப்ட் அப். அதுக்கப்புறமா இங்கே ஃபிங்கர் வச்சுட்டு ரைட் அப் ரைட் ப்ரைம் அப் ப்ரைம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் சால்வ்டு இன்னும் இது ரெண்டுமே இருக்குது, இது அண்ட் இது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச் பீசஸ் வந்து உள்ளே வந்து ஸ்டக் ஆகிருக்கு. இது வெளில வந்து எந்த ஹெச் பீசஸுமே இல்லை இதுக்கு. ஆனால் இது எல்லோ இருக்கிற ஹெச் பீசஸ் இருக்குது. எல்லோ இருக்கிற ஹெச் பீசஸ் எப்போவுமே இதுக்கு நடுவில் வந்து ஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து டாப்பில் எல்லாம் தான் இருக்கும். ஸோ இது உள்ளே வந்து ஸ்டக் ஆகிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 டைம் ரைட் அல்காரிதம் பண்ணணும். ஆனால் பண்ணதுனால ஒரு கார்னர் பீஸ் வெளில வந்துடும். அதனால் அது வந்து உள்ளே போகிறதுக்கு நீங்கள் அந்த ஃபிங்கர் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து லெஃப்ட் அல்காரிதம் வச்சு உள்ளே போட்டுடணும். இப்போ இது வெளில இருக்கா? வெளில இருந்தனால இப்போ வெளில இருக்கிறதுனால நீங்கள் வந்து இது கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். ப்ளூ இங்கே வந்து 2வது கலர் ப்ளூ தான் இருக்குது. ஸோ நீங்கள் ப்ளூவோட ஆப்போசிட் சைடு தட் இஸ் க்ரீனுக்கு வந்து இதை ஃபேஸ் பண்ண மாதிரி வைக்கணும். ஸோ வந்து இதை வந்து இந்த மாதிரி வந்து தட் இஸ் இது இந்த மாதிரி வந்து அந்த டைரெக்ஷனில் ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா அது ஆப்போசிட் டைரெக்ஷனில் நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணதுனால நீங்கள் ரைட் அல்காரிதம் பண்ணணும். தட் இஸ் ரைட் அப் ரைட் ப்ரைம் அப் ப்ரைம். அதுக்கப்புறமா இங்கே ஃபிங்கர் வச்சுட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணக்கப்புறமா லெஃப்ட் அல்காரிதம் பண்ணணும். லெஃப்ட் ப்ரைம் அப் ப்ரைம் லெஃப்ட் அப். இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த ஒரே ஒரு ஹெச்பிஎஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணணும். ரெட் சைடுக்கு கொண்டு போகாமல், ஏன்னா இது ரெண்டாவது ஹெச்பிஎஸோட 2வது கலர் வந்து ரெட்டு. ஸோ நீங்கள் ரெட் சைடில் கொண்டு போகாமல் ரெட்டோட ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போனதுக்கப்புறமா அது லெஃப்ட் சைடு கொண்டு போகிறதுனால ரைட் அல்காரிதம் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஃபிங்கர் வச்சக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் அல்காரிதம் பண்ணணும். இது பண்ண முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் ரெடி. இப்போ லாஸ்ட் லேயர் தான் வந்து சால்வ் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் லேயர் தான் இருக்கிறது கஷ்டமான லேயர். ஏன்னா இருக்க வந்து நீங்கள் 2 நியூ அல்காரிதம் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதுவும் ரொம்ப பெரிய அல்காரிதம். 4 மூவ் இல்லாமல் நிறைய மூவ்ஸ் இருக்கிற அல்காரிதம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு மெமரைஸ் பண்ணுறது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கிராஸ் வந்து சால்வ் பண்ணோம். ஆனால் எண்டில் வந்து தெரியாமல் வந்து எல்லோ கிராஸ் ஆல்ரெடி சால்வ் ஆயிருக்கு. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ் காமிக்கிறேன். 1 நிமிஷம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆரோ மாதிரி இருக்குது. அந்த ஆரோ வந்து உங்களோட பாட்டம் ரைட்டுக்கு வந்து பாயிண்ட் ஆகிற மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி வச்சா இந்த மாதிரி வைக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி வைக்கக்கூடாது. பாட்டம் ரைட்டை பாயிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி வைக்கணும் அந்த ஆரோ. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரண்ட்டை வந்து ஒரு லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணக்கப்புறமா தட் இஸ் இந்த பாயிண்ட் தட் இஸ் இது இப்படி இருக்கா, இது வந்து கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிடணும். மூவ் பண்ணக்கப்புறமா நீங்கள் வந்து ரைட் அல்காரிதம் பண்ணணும். 2 டைம்ஸ் பண்ணணும். 1 டைம் 2 டைம். அதுக்காக நீங்கள் வந்து திருப்பி அதுக்கு சரியான இடத்துல வச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லோ கலர் சரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 கேசஸ் இருக்குது. 1 வந்து க்ராஸாக இருக்கலாம், இன்னொன்று வந்து ஆரோவாக இருக்கலாம், 3வது கேஸ் பண்ண காமிக்கிறேன். இதுதான் 3வது கேஸ். ஒரு குச்சி மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து விட்டுடுங்க. இது வந்து உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இது வந்து இந்த
ராடு மாதிரி இருக்கோ அது வந்து உங்களுக்கு ஹாரிசான்டலாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சா சால்வ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஆனால் 2 டைம்ஸ் ரைட் அல்காரிதம் பண்ணதுக்கு பதிலாக 1 டைம் மட்டும் ரைட் அல்காரிதம் பண்ணால் சால்வ் பண்ணிடலாம் எல்லோ க்ராஸை. ஸோ இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லோ இருக்கிற எட்ஜ் பீஸஸை அலைன் பண்ணணும். இது ஆல்ரெடி அலைன் இருக்குது. அலைன் இருக்குன்னா லைக் இது மூணுமே மேட்சிங்காக இருக்குது பார்த்தீங்களா. லைக் இது வந்து உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இது உங்களுக்கு ஒரே கலரில் லைன் இருக்குது, ஆனால் இது உங்களுக்கு இல்லை. இது வந்து உங்களுக்கு வந்து ரெட் ப்ளூ இருக்குது. ஸோ இது இல்லை. ப்ளூ ஆரஞ்சு இருக்குது இல்லை, ஆனால் இது மூணுமே க்ரீனாக இருக்குது. ஸோ இது கரெக்டாக சால்வ் ஆகிருக்கு. அப்படி இந்த மாதிரி வந்து ஒன்றே ஒன்று சால்வ் ஆகிருக்குன்னா நீங்கள் வந்து அது எல்லோ சைடை வந்து மூவ் பண்ணி பார்க்கணும். ரெண்டு இது அலைன் ஆகுதான்னு சொல்லிட்டு. இது எதுவுமே அலைன் ஆகலை, இதுவும் எதுவுமே அலைன் ஆகலை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ரெட்டு அண்ட் ப்ளூ ரெண்டுமே அலைன் ஆகிருக்கு, இது ரெண்டுமே அலைன் ஆகலை. ஸோ இந்த மாதிரி 2 அலைன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து ரெண்டு அலைன் ஆனது ஒன்று வந்து பேக்கில் வச்சுட்டு ஒன்று ரைட்டில் வச்சுக்கிட்டு இந்த புது அல்காரிதம் நீங்கள் வந்து இப்போ பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த அல்காரிதம். ரைட் அப், ரைட் ப்ரைம், அப், ரைட், ட்வைஸ், அதுக்கப்புறமா ரைட் ப்ரைம். இது மாதிரி பண்ணிங்கன்னா பண்ணதுக்கப்புறமா 1 டைம் வந்து 1 டைம் அப் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து கரெக்ட் ஆகிடும், எல்லாமே அலைன் ஆகிடும். அலைன் ஆனதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது கார்னர்ஸ் மட்டும் தான். இப்போ நீங்கள் வந்து மேபி உங்களுக்கு வந்து 1 சால்வ் ஆகிருக்கலாம், 1 வந்து அதோட பிளேஸில் இருக்கலாம், இல்லைன்னா மொத்தமாகவே சால்வ் ஆகிருக்கலாம், இல்லைனா வந்து எதுவுமே சால்வ் ஆகாமல் இருக்கலாம். அது நீங்கள் வந்து 1 இந்த மாதிரி சால்வ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த அல்காரிதம் பண்ணணும். இது இன்னொன்று புது அல்காரிதம் நீங்கள் எழுதி வச்சுக்கிறது பெட்டர். up, right, up prime, left, up, right prime, up prime, left. நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் எதுவுமே சால்வ் ஆகலை. ஸோ நீங்கள் திருப்பி அதே மூவ் பண்ணணும். இது பண்ணிங்கன்னா இது ஆல்ரெடி மொத்தமாக சால்வ் ஆயிடுச்சு. இது ரெண்டுமே சால்வ் ஆகலைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதை வந்து இதுவும் அந்த மாதிரி கரெக்ட் பொசிஷனில் இருந்ததுன்னா சால்வ் ஆகிருக்கும், ஆனால் சால்வ் ஆகலை. ஏன்னா இது வந்து அதோட கரெக்ட் பிளேஸில் இருக்குது. புரியுதா? லைக் வந்து இது வந்து அதோட கரெக்ட் பிளேஸில் இருக்குது. லைக் வந்து இங்கே மட்டும் இது வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட்டாக இருந்ததுன்னா அது சால்வ் ஆகிருக்கும், ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சூஸ் பண்ணது வந்து ரூபிக்ஸ் கியூப் வந்து அந்த மாதிரி சால்வ் பண்ணக்கூடாது, சூஸ் பண்ணி கார்னர்ஸை சால்வ் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து இது ரெண்டுமே எப்படி கரெக்டாக வந்து இந்த மாதிரி லைக் கரெக்டான பொசிஷனில் இருக்கணும்னா நீங்கள் இதை அப்படியே அப்சைட் டவுனாக ஆக்கிட்டு ஒயிட் சைடு மேலே ஃபேஸ் பண்ண மாதிரி எல்லோ சைடு கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சால்வ் ஆகுது வரைக்கும் ரைட் அல்காரிதமாக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது சால்வ் ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் வந்து மொத்தமாக இந்த மாதிரி வந்து டேர்ன் பண்ணக்கூடாது. மொத்தமாக டேர்ன் பண்ணுங்க சால்வ் பண்ணிங்கன்னா எல்லாமே சொதப்பிக்கும், எல்லாம் ஊற்றிக்கும். அதனால் வந்து நீங்கள் பாட்டம் லேயரை மட்டும் தான் மூவ் பண்ணி அதை உங்களோட நீங்கள் சால்வ் பண்ண பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுவும் வந்து நீங்கள் ரைட் அல்காரிதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சால்வ் ஆகுது வரைக்கும். பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட ரூபிக்ஸ் கியூப் சால்வ் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அதே உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் செக்ஷனில் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பை பை.